ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்னோடய சேனலில் பார்க்குறது காஸ்ப்ரோவும் ஏரி மார்க்ஸ்டின் அப்படிங்கிறவங்க ஆடின கேம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜிஎம், காஸ்ப்ரோங்கிறது ஒரு ஜிஎம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரு பிளண்டர் பண்ண ஒரு கேம். இது ஃப்ரீயாக ஒரு பீஸ் விடுவாங்க, அந்த கேம் தான் இது. மேக்ஸிமம் காஸ்ப்ரோ பிளண்டர் விட்டதே கிடையாது. ஆனால் இந்த கேம் பிளண்டர் விட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. 1985 1993 வரைக்கும் அவங்க வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காங்க. அதாவது 1985 அவங்க வேர்ல்டு சாம்பியன் ஆகும்போது அவங்க தான் யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காங்க. அப்புறம் 1993 to 2000 கிளாசிக்கலாக வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காங்க. இவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது, அதாவது 2005 ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது இவங்க தான் ஹையஸ்ட் ரேட்டிங்காக இருந்திருக்காங்க, வேர்ல்டு ஹையஸ்ட் ரேட்டடாக இருந்திருக்காங்க. வாங்கிட்டு 2005 ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பிளண்டர் பண்ணியிருக்காங்க, எந்த கேம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட் D4, அதுக்கு நைட் F6. இது பிளாக் தான் காஸ்ப்ரோ, ஒயிட் ஏரி மார்க்ஸ்டின். நெக்ஸ்ட் ஒயிட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். C4 புஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு E6, E6க்கு நைட் F3, நைட் F3க்கு B6, B6க்கு A3, A3க்கு பிஷப் A6. நெக்ஸ்ட் ஏன்னா அந்த பானுக்கு அட்டாக் வருது. குயின் C2 வைக்கிறாங்க. குயின் C2 வச்சோன்னே பிஷப் மறுபடியும் பேக் போகுது. நைட் C3, நைட் C3க்கு C5, C5க்கு E4, E4க்கு C into D4, நைட் into D4, நைட் C6, நைட் C6 வந்தோடனே நைட் into C6, பிஷப் into C6, பிஷப் F4. பிஷப் F4 வச்சதுக்கு பிளாக் என்ன பண்ணுதுன்னா நைட் H5, நைட் H5 வச்சோன்னா பிஷப்க்கு அட்டாக். ஸோ அவங்க பிஷப் E3 வச்சிட்டாங்க. பிஷப் நெக்ஸ்ட் D6 வருது பிளாக்குக்கு. D6 வந்தோடனே இதுக்கப்புறம் தான் அவங்க பிளண்டர் பண்ணுறாங்க. என்னென்னா குயின் D1 வச்சாங்க. குயின் D1 வச்சோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நைட் அட்டாக் இருக்கிறத கவனிக்காமல் பிஷப்பை மூவ் பண்ணி போட்டாங்க. மூவ் பண்ணி போட்டோன்னா இவங்களுக்கு நைட்டு போயிடுச்சு, குயின் இன்ட்டு நைட் போயிடுச்சு. இது இப்படி ஒரு மிஸ்டேக் காஸ்ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது 1993 நடந்த டோர்னமெண்ட்டு அந்த மேட்ச் நடந்திருக்கு. மற்றபடி காஸ்ப்ரோ பிளண்டர் விட்டதே கிடையாது. இது அவங்க பண்ணது ஒரு ஒஸ்ட்டு பிளண்டர். இது தான் இந்த மூவ் ஆனதும் குயின் இன்ட்டு H5 ஆனதும் அவங்க கேமை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நைட் இருந்தது அவங்க கவனிக்க, நைட்டு போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா 3 பீஸ் போயிடுச்சு. அப்படின்னோடனே அவங்க கேமை ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண பிளண்டர். வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.